அனைவருக்கும் வணக்கம். நான் பிரதீபா. நான் உசிலம்பட்டியில் இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். டியூஷன் சென்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் டியூஷன் தவிர்த்து நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன செயல்பாடுகள்லாம் துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து லைப்ரரி. என்னோட சின்ன வயசுல இருந்து உள்ள ஒரு கனவு. இப்போ ஒரு நூலகம் வந்து தனியார் நூலகம். ஏற்கனவே நம்ம ஊரில் பொது நூலகமும் இருக்குது. ஒரு தனியார் நூலகத்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விசாரிச்சப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மெம்பர்ஸ் சேர்த்துக்கோங்க, சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தனியார் நூலகம். நான் மெயினா வந்து குழந்தைகள், பெண்கள் அவங்கள மைண்ட்ல வச்சுதான் நான் இந்த நூலகத்தையே துவங்குறேன். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இதுவும் ஒரு அங்கமா இருக்க போகுது. இந்த நூலகம் அப்படின்றது பிரைவேட் லைப்ரரி அந்த மாதிரி. அதுல மெயினா வந்து நான் என்ன, இதுல வந்து சில பேருக்கு புக்ஸ் ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கலாம், நிறைய பேத்துக்கு உண்டு. நான் மெயினா வந்து இங்க பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு நினைச்சதுனால நான் மென்னை இன்க்ளூட் பண்ணல. அப்படி அவங்களுக்கு அத மாதிரி புக்ஸ் வந்து எடுக்கணும், வாசிக்கணும், உட்காந்து வாசிக்கணும், இல்லை இங்க இருந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னா சண்டேஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேல அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் சண்டேஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தேவையான புக்ஸ் எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி பெண்கள் சரி, குழந்தைகள் சரி, யாரா இருந்தாலும் ஆண்களும் சரி, சில புக்ஸ் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க, அது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, வாங்க முடியல, உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை உங்களுக்கு தேவைப்படுது, வாசிக்கணும்னு தோணுதுன்னா நீங்க வர நேரம் எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த புக்கை ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க அதை வாசிச்சுக்கலாம், மறுபடியும் அது வேற யாருக்காவது பயன்படுறதுனால நம்ம நூலகத்துல வச்சுக்கலாம். அந்த ஒரு முயற்சியும் நான் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வாசிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிப்பு பயிற்சிகளும் கொடுக்க போறோம். அதை தவிர்த்து இப்ப இந்த நூலகத்துல என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் நான் இப்போதைக்கு தயார்படுத்தியிருக்கேன் அப்படின்றத ஒரு சின்ன காணொலி மூலமா இப்ப சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தேன். மெயினா வந்து எனக்கு இறையன்பு ஐயா வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். மோட்டிவேஷனல்ங்கிறத விட நம்மளுக்கான ஆன்சர்ஸ் அதுல கிடைக்கும். நான் அதனால இறையன்பு சாரோட புக்ஸ் நிறைய நானும் படிச்சிருக்கிறேன். இதுல ஏன்னா குழந்தைகளுக்கு அது நல்லா ரொம்ப தேவையா இருக்கும், பெரியவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இறையன்பு ஐயா இந்த மாதிரி யாரெல்லாம் மோட்டிவேஷனலா எழுதியிருக்காங்களோ அவங்க புக்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆங்கில இலக்கணம் வந்து சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். அதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷும். அது வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ். அப்ப அதுக்கு ரிலேட்டடான கிராமர், ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரியான புக்ஸும் நிறைய இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். தும்பின்னு ஒரு சிறாருக்கான ஒரு சின்ன புத்தகம். குழந்தைகளுக்கு வந்து தும்பின்ற பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தும்பி வந்து நல்ல நீரை மட்டும் தான் குடிக்கும், நல்ல நீர்ல தான் அதோட முட்டையிடுதல் இருந்து எல்லாமே நடக்கும். நன்னீரை தேடிதான் அது அதோட வேலையே. மழை வருதுன்னா நம்ம சொல்லிடுவோம் தட்டான் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை வச்சு நம்ம கணிப்போம் இல்லையா? அப்ப நல்ல நீர் இருக்கிற இடத்தை தேடிதான் தும்பி போகும். அது மாதிரிதான் இந்த புத்தகமும். குழந்தைகளுக்கு நல்ல விதமா எல்லா கருத்துக்களும் போய் சேரும். அதே நேரம் அந்த கருத்துக்கள்லாம் திணிக்கப்படுற விதமாவே இதுல இருக்காது. சின்ன புத்தகம் தான். தும்பியில வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 70மே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுல வந்து நீங்க குழந்தைகள் வந்து ஆங்கிலத்திலயும் வாசிச்சுக்கலாம், தமிழ்லயும் வாசிச்சுக்கலாம். ஒரு புத்தகம் எடுத்துட்டு போனா அவங்க ஒரு 4 நாள் வாசிப்பு திறன் அதிகரிக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு கதையிலையும் ஒரு ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து திணிக்கப்பட்டு இருக்காது. எந்த கருத்துக்களும் திணிக்கப்படாமல் ஒரு குழந்தையாக எப்படி அதை வாசிக்கணுமோ அது மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில புக்ஸ் நான் வச்சிருக்கேன். உலகம் சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம். இந்த மாதிரி புக்ஸ்ல என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு வந்து போட்டோஸ் நிறைய இருக்கும். எல்லா விதத்தையும் அவங்க வந்து வாசிக்கிறத விட போட்டோஸ்லயே நிறைய கத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த பூமியில நம்ம பார்க்காத இடங்கள், நம்மளால போக முடியாத இடங்களோட பிக்சர்ஸ் இருக்கிற புக்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறேன். அப்புறம் சில பேருக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹாரி பாட்டர், ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி நாவல்ஸ் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டுல அப்பா அம்மா வாங்கி தரல, இல்லை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அந்த மாதிரி தோணுச்சா நீங்க வந்து எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பசில்ஸ், கேம்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கான பசில்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நிறைய புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அதுல வந்து நீங்க அங்க வந்து கூட குழந்தைங்க எழுதுறாங்கிறத விட ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து உனக்கு இதுல எந்தெந்த பசில் பிடிச்சிருக்கோ நாங்க ஒரு பிரிண்டர் ரெடி பண்ணிடுறேன். நீங்க வந்து அந்த பிரிண்டர்ல நீங்க என்ன பசில் வேணும் அவங்களுக்குன்னா ஒரு 10 பேஜ் நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல போய் அதை பண்ணலாம். நம்ம அதுக்குன்னு புக்ஸ் வாங்கிட்டு போறதை விட இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அதுக்கு ரிலேட்டடாகவும் புக்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். இது தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பிளான்ஸும் இருக்கு. உங்களுடைய ஐடியாஸையும் கொடுங்க. ஒரு நூலகம் அப்படின்றது
நான் இதுல வந்து எல்லாமே மினிமம் அமௌண்ட் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பம். இதெல்லாம் புத்தகங்கள்ன்றது நிறைய பேர் வாசிக்கணும் அப்படின்றதான். அதனால இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் மார்ச் 15க்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிடுவேன். வந்து மெம்பர்ஸ் ஆயிக்கோங்க. நீங்களாம் மெம்பர்ஸ் ஆனீங்கன்னா நான் அதுக்கு அடுத்த லெவல் அதை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். எனக்கு இவ்வளவு மெம்பர்ஸ் ஒரு 200 பேர் 300 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நான் அதை ரெஜிஸ்டர்ட் லைப்ரரியா கொண்டு போக முடியும். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க குழந்தைகளோட வாசிப்பு திறன் மேம்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வாசிப்பு பயிற்சிகள், கையெழுத்து பயிற்சிகளும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. மிக்க நன்றி.